தனிமையிலே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்பமோ துன்பமோ அதை ஷேர் பண்ணிக்க ஒரு காக்கா கூட இருக்காதுன்னு. அப்படிப்பட்ட தனிமையில் இருந்த எனக்கு துணையாக கிடைச்ச ஒரு உறவு என்னோட ஃப்ரெண்ட் கீர்த்தனா. அப்பா அம்மாவோட பாசம் கூட இல்லாமல் வளர்ந்த எனக்கு கீர்த்தனாவோட அன்பு ரொம்ப அரவணைச்சிது. அப்படிப்பட்ட கீர்த்தனாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் ஷாலினி கீர்த்தனாக்காக ஒரு ஆத்மாவோட சாபத்தை கட்டவிழ்த்த கதையை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. டிசம்பர் 23 ஈவினிங் ஒரு 5:30 மணி இருக்கும். ரோட்டில் 2 பேரும் போயிட்டுருந்தோம். கீர்த்தனாவுக்கு சடனாக மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். அங்கே பக்கத்துலேயே ஒரு பெட்டி கடை இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மூஞ்சி நல்லா கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்த பெஞ்சில் உட்காந்துட்டு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கீர்த்தனாவுக்கு ஃபீவரு. பக்கத்தில் இருந்த மெடிக்கலில் போயிட்டு பேராசிட்டமால் வாங்கி கொடுத்துட்டு நீ போட்டு படுத்து தூங்க கீர்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஆனால் ஃபீவர் மட்டும் குறையலை. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அங்கே போனோம். அங்கே போனப்போ நார்மல் ஃபீவர் தான், நத்திங் சீரியஸ்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்ல அங்கே கீர்த்தனா பிளட் வாமிட் எடுக்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியலை. நர்ஸ் வாங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்டு அவளை பெட்டில் தூக்கிட்டு போய் வச்சு டெஸ்ட்டுங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு அவள் கூட இருந்த நாட்கள்லாம் என்னோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என்னோட சிந்தனையில் அவளோட எண்ணங்கள் மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவளுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, கடவுளே ப்ளீஸ் அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டுறேன். கடவுளே அவளை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஐசியூ முன்னாடி நின்று மண்டி போட்டு அலற. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து கீர்த்தனாக்கு ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னா இல்லை டாக்டர் எனக்கு புரியலை. ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்ன? அவளுக்கு ஒரு சிவியரான ஹார்ட் டிசீஸ்மா. சீக்கிரம் ஆப்ரேட் பண்ணலன்னா அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்து. என்னோட உலகம் அங்கேயே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. கீர்த்தனா 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 ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. என்னோட சிந்தனை எல்லாம் கீர்த்தனா மட்டும்தான் நிரம்பி இருக்கா. ரூமுக்கு போகிறப்ப பஸ்ஸில் இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கூகுளில் சர்ச் பண்ணுறேன் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னால் என்னன்னு. அதெல்லாம் படிக்க தலையே சுற்றுது. சைட் கார்னரில் ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துச்சு. ஓப்பன் பண்ணேன். உன்னோட ப்ராப்ளம் நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ப்ராப்ளமை முடிச்சு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணேன். நீ இங்கே என்னை வந்து பாரு, உன்னோட ஃப்ரெண்டை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வரேன், யாரையுமே மீட் பண்ணல, யார்கிட்டையுமே எதுவுமே கேட்கல. யார் நம்மளுக்கு இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். இந்த மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஈரக்குழலாம் நடுங்கிருச்சு. நீங்கள் யார், எந்த ஊர் கேட்டால் எந்த ரிப்ளையும் இல்லை. த விச்சஸ் லைப்ரரி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. புரியலை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணால் எதுவுமே ரிப்ளையே வரலை. 11:30 மணிக்கு அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. நான் எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளையே வரலை. கடைசியாக அந்த லைப்ரரிக்குள்ளே போய் பேராநார்மல் ரேக்கில் 33வது புக் எடுத்து அதில் இருக்கிறத படி. உன்னை சுற்றி ஒரு வட்டம் உருவாகும். அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கப்போ உன்னோட கண்ணுக்கு ஒரு ஆத்மா தெரியும். அதுக்கிட்ட உன்னோட கோரிக்கையை கேளு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருந்துச்சு. எனக்கு அந்த சேட்டை படித்தோடனே என்ன பண்ணுறதுனே தெரில. ஆத்மாவா பேராநார்மலா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலை. என் கீர்த்தனாக்காண்டி நான் என்ன வேணால் செய்வேன்.
அதில் இருந்த மாதிரி அந்த லைப்ரரிக்கு போனேன். சுற்றி சுடுகாடு. அந்த லைப்ரரிக்குள்ளே போய் பேராநார்மல் செக்ஷனுக்கு போயிட்டு 33வது புக்கு எடுத்தேன். புக்கு நேம் அன்லீசிங் த விச்சஸ் க்ரூ. அந்த புக்கோட முதல் பக்கம், இவன் மிகவும் வலிமை வாய்ந்தவன், இவனால் ஒருவருடைய ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியும், இவனால் ஒருவருடைய உடம்புக்குள் சென்று அவரை கட்டுப்படுத்த முடியும், இவன் மிகவும் வேகமானவன், இவனுக்கு உப்பு மற்றும் எலுமிச்சை ஆகாது, ஒருவரின் உடலில் இருக்கும்போது புனித ஸ்தலங்களுக்கு செல்ல முடியாது. எனக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? இல்லை, எனக்கு என்னோட கீர்த்தனா தான் முக்கியம். அவளுக்காண்டி நான் என்னன்னாலும் பண்ணுவேன். ஆழமான நிழல்களில் இருள் இருக்கும் இடத்தில் இரவின் மத்தியில் சாத்தானின் ஒளி நிலவுகிறது. சாத்தானா? ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடி பார்த்தேன். நல்ல நீளமான முடியுடன் கூர்மையான பற்களை கொண்டு வெள்ளை கலரில் பேய் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என் முன்னாடி ஒரு 4 வயசு பையன் இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். நீ பயப்படாத, உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் எதுவுமே சொல்லாமல் எப்படி அவனுக்கு எல்லாம் தெரியுது? எனக்கு ஒன்றுமே புரியாதனால நான் அந்த இடத்த விட்டு போகிறது பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு. அங்கேருந்து எழுந்தேன். அந்த வட்டத்தை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்கிறேன். காலை முழுசாக வைக்கிறதுக்குள்ளே என்னோட முதுகுக்குள்ளே யாரோ கையை விட்டு என்னோட இதயத்தை பிடிச்சி அழுத்துற மாதிரி ஒரு வலி. அந்த இடத்துலேருந்து என்னால் நகர ஒரு இன்ச்சு கூட நகர முடியலை. ஏதோ மயக்க மருந்து கொடுக்காம நெஞ்சை அப்படியே கிழிச்ச மாதிரி வலி. அந்த வலியை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அங்கேயே அப்படியே முட்டி போட்டு உட்காந்துட்டேன். அந்த சின்ன பையன் என் முன்னாடி வந்து நின்று, உனக்கு வேணுன்றது கிடைச்சிரும், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. உனக்கு என்ன வேணும் ப்ளீஸ் சொல்லு, என்னால் வலி தாங்க முடியலை அப்படின்னு சொன்னேன். நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமானவங்களை நீ கண்டுபிடிக்கணும். ஆமாம், நான் இப்படி ஆத்மாவா சுத்தறதுக்கு காரணமானவங்களை நீ கண்டுபிடிச்சு என் முன்னாடி நிறுத்தணும். நீ கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் நான் உன்னோட உடம்புக்குள்ள பூந்து எனக்கு வேணுன்றத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. அந்த வலி என்னால் தாங்க முடியாதனால அந்த ஆத்மாட்டிருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அப்போ அந்த ஆத்மா வரதுக்கு காரணமாக இருந்த அந்த புக்கில் ஒரு பக்கம் கிழிஞ்சு வெளியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன். February 14, 2019 இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கால் பண்ணேன். உடனே ஒரு டாக்டர், ஷாலினி, கீர்த்தனாக்கு சரியாகிடுச்சுமா, நீங்கள் அவங்கள வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு கால் பண்ணால் என்னடா கீர்த்தனாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் எடுத்து பேசுகிறாங்களேன்னு குழப்பத்தில் இருந்தேன். ஹலோ டாக்டர், இது உங்கள் நம்பரா? இந்த நம்பர் நீங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த நம்பரை நான் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்தேன் டாக்டர். ப்ரிஸ்கிரிப்ஷனா? எங்கே கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கீர்த்துவை பார்த்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன். அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டுன்னு சொன்னாங்க. காட்டினேன். உடனே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டாங்க. எனக்கு ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு.
எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் அதுதான், ஒரே ஒரு எவிடன்ஸ் அதுதான். அதை வச்சு தான் நான் அந்த ஆத்மா கேட்டதை பண்ண முடியும். எல்லாத்தையுமே இப்படி சுக்குநூறாக உடச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் டாக்டர் இப்படி பண்ணீங்க? அது எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க? அதுக்கு அந்த டாக்டர் சொன்ன கதையை கேட்குறப்போ எனக்கு என்னோட ஈரக்கொலையே நடுங்கிருச்சு. நானும் கீர்த்தனாவும் முதல்ல மீட் பண்ண ஒரு பிளேஸ் வந்துட்டு சின்ன கிளினிக். நான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட நெருங்கி இருந்தனால நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் அபார்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அபார்ட் பண்ண போன பிளேஸ் தான் நான் கீர்த்தனாவை மீட் பண்ண அந்த இடம். அங்கேருந்து தான் 2 பேரும் க்ளோஸ் ஆனோம். அந்த பேப்பரில் இருந்த டேட்டும் பிளேஸும் சேம். அதே நாங்கள் போன கிளினிக், அதே டேட், அதே பிளேஸ். அந்த பிளேஸுக்கு போயிட்டு அங்கே பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அப்போ அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் அபார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஆத்மா ஒன்று என்னோட குழந்தையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கீர்த்தனாவோட குழந்தையாக இருக்கும். அம்மா, எப்படிம்மா எனக்குள்ள உனக்கு மனசு வந்துச்சு?